ஷெட்டு கீ ஏத்துருவாமா? ஷெட்டு கீ கேட்டேன். அந்த டிவி சவுண்ட் கொஞ்சம் குறையும், அப்பதான் என்ன சொல்றேன்னு கேட்கும். எடுக்க முடியாதா? முடியாது. ஒரு வாரமா குழந்தை சைக்கிள் கேட்டுட்டு இருக்கா, அது கூட வாங்கி தர முடியல. கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்று வீசுது. சில நேரம் சிறு 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 சிறுவிரு படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. என்னடா கணேசா, நம்ம ஓனர் என்ன ஆளை காணமாடா? வருவான்டா, இருடா. அடுத்த மாதம் பொங்கல் வருது, புது துணி எதாவது கேட்கலாமா? அவனே ஒரு கஞ்ச பையன். போன மாதம் சம்பளமே பாதி தான் கொடுத்தான். ஓனர் வரான்டா. என்னடா அதிசயமா சீக்கிரம் வந்துருக்கீங்க? இந்தா ஓப்பன் பண்ணு. டேய், ஃப்ரெண்டு கஸ்டமர் ஒருத்தவங்க கூட்டு வராங்க. ஷெட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோ. சரிண்ணா. இவன் வேற காலையிலேயே வந்துட்டானா? அருணுங்கடா. இதான் கூப்பிட்றண்ணா. டேய், சேர் எடுத்து போடுறா. இது உட்காருங்க. வாங்கண்ணே. எப்போ வந்தீங்க? என்ன பாருண்ணே, வாடகை எப்போ தர போகிற? இந்த வாரம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. போன மாதமும் இதே தான் சொன்னேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் கஸ்டமர் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக குத்துலாம். பார்த்தாருண்ணே, அடுத்த மாதம் பொங்கல் வர வருது, கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. குத்துலாண்ணே. இதோ நான் சொன்ன கஸ்டமர் இவங்க தானே, அவங்களே வந்துட்டாங்க. அருண்ணே சூப்பர்பா, நல்லா வெயிட்டான கஸ்டமராக தான்ப்பா பார்த்து பிடிச்சிருக்க. இதோ வந்துட்டேன். நான் சொன்ன கஸ்டமர் இவங்க. வணக்கம் சார், நம்ம பையன்தான். சர்வீஸ் வேலையெல்லாம் நல்லா பக்காவாக பண்ணுவாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா அருணே? வரட்டா? சரிண்ணா, பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சுக்கலாம். பாத்திப்பா சார், நம்ம பையன் தான் சார். வணக்கம் சார். வேலையெல்லாம் நல்லா பக்கா பண்ணுவாப்புல. இன்றைக்கே என்ன சொல்லுங்கள், முடிச்சு தந்துடுவோம். முடிச்சலாம் சார். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக குவாலிட்டியாக நாளைக்கே பண்ணி கொடுங்க. ஓகே சார், பண்ணிடலாம். என்ன ப்ராப்ளம்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு கொஞ்சம் பெண்டாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணி விட்டுரு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டயரை கொஞ்சம் மாற்றிட்டு அலைன்மெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே ஓகே. என்னன்னு தெரியல, இன்ஜினில் சவுண்டு வருது. கூலண்ட் ஆயில், இன்ஜின் ஆயில் கொஞ்சம் மாற்றி. ஓகேடா. கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி விடாருண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அருண், ஓகே. நான் பார்த்துட்டா, நல்லா பண்ணிடலாம். நீ சாரை வீட்டில் விட்டு வந்துடு. சரி ஓகே. இந்தாப்பா அட்வான்ஸ், இதை வச்சுக்க. பேலன்ஸ் அமௌண்ட்டு வண்டி எடுக்கும்போது கொடுக்குறேன். கிச்சா, இதோ வரேண்ணே. இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வா. சரிங்கண்ணா. பார்த்து வாங்கிடா. ஓகே, வாங்கிடலாம். கிச்சா. சொல்லுங்கண்ணா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளில இரு, நான் கூப்பிடுறேன். ஓகே சரிண்ணா.
பாருண்ணே வாடகை எப்போ தான் போகிற? கிச்சா நீ மெட்டீரியல்லாம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக பார்த்து வாங்கிக்கோ. ஓகேண்ணா. அவ்வளோக்கு ஒன்றும் வேணாம். கொஞ்சம் பில்லு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ, மீதியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேண்ணா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேடா. கிச்சா அமௌண்ட் இருந்தா நான் ஓகே. போய் பொண்ணுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். மெட்டீரியல் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் கிச்சா, ஓனர் என்னடா சொன்னார்? லோ குவாலிட்டியாக மெட்டீரியல் வாங்கிட்டு பில்லை மட்டும் அதிகமாக போட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. லோ குவாலிட்டியாக வாங்கிடலாம். இதாண்டா நேரம். நீ இன்னும் லோ குவாலிட்டியாக வாங்கிட்டு காசை நான் மாட்டை போடுறோம். வாங்கிடலாம். அவ்வளோதான். ஆ எங்கப்பா அருண்? வீட்டுக்கு போயிருக்காருண்ணே, குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க. சரி, வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வண்டியை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. என்ன ஓகேவா? சரிண்ணே, நாளைக்கு காலைல கண்டிப்பாக வண்டி வேணும். முடிச்சிடலாண்ணே. நான் இப்போ போயிட்டு ஓகேண்ணே. நாளைக்கு காலைல வந்து வண்டி எடுத்துக்கிறேன். அருண் வந்தால் சரிண்ணே. அப்படியே சொல்லிவிடு. இந்தா சாவி. அப்படியே அருண் வந்து என்னையும் கொஞ்சம் சரிண்ணே. கவனிக்க சொல்லிவிடுப்பா. பார்த்து. சரி ஓகேவா? பண்ணிடலாண்ணே. சரி வரட்டுமா? என்னடா எல்லா வேலையும் முடிஞ்சா? டயர் அண்ட் டிஸ்க்கு மாற்றியாச்சுண்ணே. இன்னும் இன்ஜின் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும். டயர் டிஸ்க்லாம் நல்லா செக் பண்ணிட்டல? அதெல்லாம் நல்லா பண்ணிட்டேண்ணே. ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, பார்த்துக்கோ. கிச்சா 14 ஸ்பேன் ஆயிடு. கிச்சா நைட்டு லேட் ஆகும் போல, இங்கே ஓகே. தங்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ. சரிங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி. எங்க பாருண்ணே? டேய் ஓனரை கூப்பிட்றா. வா அருண், எல்லாம் ஓகேவா? மச்சான். சரி, வண்டி எடுத்துன்னு போயிட்டு எல்லா ஓனர் வேலையும் கூட்டின்னு முடிஞ்சுடா. வந்துடுறேன். அவர் வந்த உடனே காசு கொடுத்துருவார். ஓகேவா? ஓகேடா. சாவி கொடு. டிரைவர் சர்வீஸ் எப்படி இருக்கு? நம்பாய் சார், நல்லா பக்காவாக பண்ணியிருப்பான். பிரேக் கண்டிஷன் செக் பண்ணியா? இப்போ ரன்னிங்கில் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் சார். செக் பண்ணி பாரியா முதல்ல. ஐயோ சார், சுத்தமாக வண்டி நிற்கவே சார். ஏய், பிரேக் என்னையா சார். சொல்ற? ஐயோ சார். என்னையா ஆச்சு? சார், ஒரு குழந்தை ஒன்று குறுக்க வந்துச்சு சார். யாருன்னு பாரியா? இருங்க சார், இருங்க சார், இருங்க சார். ஐயோ சார், இது மெக்கானிக் அருண் குழந்தை சார். ஃபர்ஸ்ட் 108 கால் பண்ணியா? ஐயோ சார், சார் ஒரே நிமிஷம் சார். நல்ல வேலை கனவு. டேய் ஏந்திரிங்கடா, டைம் ஆயிடுச்சு, கஸ்டமர் வந்துடுவாங்க. வாங்க சார். சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. தேங்க்யூ சார். என்ன டயர் போட்டிருக்கீங்க?
இது வந்து ஜேகே டயரில் வந்து வெக்ட்ரா மாடல். இதோட ஸ்பெஷல் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரேக்கிங் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது கிரிப்னஸ் அதிகம், மைலேஜ் அதிகமாக தரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங் கண்ட்ரோல் பக்காவாக வரும். எல்லா கஸ்டமருக்கும் நான் இதான் ரெஃபர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கஸ்டமரும் இதான் கேட்குறாங்க. சூப்பர், இந்தாங்க பேலன்ஸ் அமௌண்ட். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறேன். தேங்க்யூ. சரிப்பா, நான் வரேன். தேங்க்யூ. உங்கள் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. இந்தாங்க உங்களுக்கு என்னோட சிறிய அன்பளிப்பு. தப்பு பண்ணக்கூடாது. கஸ்டமர் நம்மளை நம்பி தான் நம்மக்கிட்ட வராங்க. அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபெக்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டத்துல தான் போகிறோம். கிச்சா ஒன்று பண்ணு, சைக்கிள் இன்னும் வாங்கலை, என்ன பண்ணுற? காசு உள்ளே தான் இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டு எப்பவும் வாங்குற நம்ம குவாலிட்டியான டயர், குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கிட்டு வா. ஏன்னா கஸ்டமர் நம்மளை நம்பி தான் வராங்க. அவங்கள ஏமாற்றக்கூடாது. நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். சரியா? நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து முடிச்சு கொடுத்துடலாம். நான் வெயிட் பண்ணுறேன், இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். குவாலிட்டிங்கிறது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. ஒரு இன்ஜினியரோ ஒரு ஆர்கனைசேஷனோ முடிவு பண்ண முடியாது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். நாம் பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்தா பெஸ்ட்டு கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க.